இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா வெந்து இந்த எண்ணெய் நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கிளறினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம், தேவையான அளவு தேங்காய் துருவல். இது வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே வந்து இந்த தேங்காய் எல்லா காயிலையும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுலாம். ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க. இந்த பொரியல் என்ன காய் பொரியல் செஞ்சாலும் ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து பரங்கிக்காய் மசாலா ரெடி.